பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை ஜீவன உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை ஜீவன உள்ள தேவன் எழுதப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை ஜீவனுள்ள தேவன் எழுதப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள், இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். மரித்தாலும் பிழைப்பார்கள். மரணத்துக்கு பின்பாக மரணத்துக்கு பின்பாக ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. ஒரு நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அது இயேசுவோடு கூட இருக்கிற வாழ்க்கை. அது இயேசுவோடு இருக்கிற வாழ்க்கை. அது பரலோகமான ஒரு வாழ்க்கை. அது பரலோகம் என்ற வாழ்க்கை. இந்த பூமியில ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த பூமியில ஒரு வாழ்க்கை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது எந்த வாழ்க்கை என்றால், இந்த வாழ்க்கை என்றால் அது பாவத்தோடு நீங்க ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. பாவத்தோடு ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையா. இயேசுவே அறியாம இருக்கிறது பெரிய பாவம். இயேசுவே அறியாமல் இருக்கிறதே பாவம். தேவனுடைய கட்டளை மீறுகிறதே பாவம். தேவனுடைய கட்டளைகளை மீறுதே பாவம். இயேசு சொன்னார், இயேசு சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. சமீபமாய் இருக்கிறது. அதாவது உங்க அருகே இருக்கிறது. அது உங்கள் அருகே இருக்கிறது. மனம் திரும்புங்கள் இயேசு சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்காமல், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்காமல், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் மரிப்பீர்கள் சொன்னா, நீங்கள் மரிப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. ஒரு நித்திய வாழ்க்கை ஒன்று. அதாவது உங்களுடைய இருதயத்துக்கு வாழக்கூடிய அந்த இடம். அது நீங்கள் உங்கள் இருதயத்தில் வாழக்கூடிய அந்த இடமாய் இருக்கிறது. அந்த இடம் என்னவென்றால், அது என்ன இடம் என்றால், அது நித்திய நரகம், அது நித்திய நரகம், நித்திய பாதாளம். நித்திய பாதாளம். பாவம் செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், இயேசுவை நம்பாதவர்கள், இயேசுவை நம்பாதவர்கள், இயேசுவை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள், இயேசுவை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள், இயேசுவை வெறுக்கிறவர்கள், இயேசுவை வெறுக்கிறவர்கள், பொய்யை நம்புகிறவர்கள், பொய்யை மாத்திரம் நம்புகிறவர்கள், பொய்யை தெய்வமா என்று நம்புகிறவர்கள். பொய்யை தெய்வமாய் என்று நம்புகிறவர்கள். சத்திய வேதம் சொல்லுகிறது, சத்திய வேதாகமம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 21:8 பிரகாரமே வெளிப்படுத்தின 21:8 பிரகாரம் பொய் சொல்லுகிறவர்கள், சொல்லுகிறவர்கள், அருவருப்பானவர்கள், விபச்சாரக்காரர்கள், சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள், இரண்டாம் மரணம் எரிகிற அக்கினி கடலிலே இரண்டாம் மரணமாகிய அந்த அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். பங்கடைவார்கள். இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவன் ஒரு தருணத்தை வைத்திருக்கிறார். தேவன் இந்த தருணத்தை தருகிறார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். உன் மரணத்துக்கு பின்பாக மரணத்துக்கு பின்பாக நித்திய வாழ்க்கை. நித்திய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஒரு மாயமான வாழ்க்கை. வாழ்க்கை ஒரு மாயமான வாழ்க்கை. எப்படி ஒரே சூரியன் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறதோ, இந்த சூரியன் ஒரே உலகத்துக்கு வெளிச்சம் அதே போல இயேசுவின் ரத்தம் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட இயேசுவின் ரத்தம் இந்த பாவத்தை, இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு பாவத்தை மன்னிக்கிற ஒரு ரத்தமாய் இந்த இருக்கிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவர். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மன திரும்புங்கள், நீங்க நரகத்துக்கு போய்விடக் கூடாதுன்னு சொல்லிதான் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினார். கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். உங்க பாவங்களுக்காக இயேசு மரித்தார். பாவங்களுக்காக இயேசு மரித்தார். இயேசு அதுதான் சொல்லுகிறார், இயேசு அதுவே சொல்கிறார். நீங்க நரகத்துக்கு போய்விடக் கூடாது. நீங்கள் பொய்யை விசுவாசிக்கிறீர்கள், பொய்யை விசுவாசிக்கிறீர்கள், பொய்யை நம்புகிறீர்கள், நம்புகிறீர்கள், செய்தித்தாளை வாசிக்கிறீர்கள், செய்தித்தாளை வாசிக்கிறீர்கள், அதை நம்புகிறீங்க. அதை நம்புகிறீர்கள். ஆனா எங்கள் தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தை, நீங்கள் தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தையை உங்களால விசுவாசிக்க முடியல. வார்த்தையை உங்களால் விசுவாசிக்க சற்று முடியல. நீங்கள் யோசித்து பாருங்கள். யோசித்து பாருங்கள். உங்களை கொண்டு போய் உங்களை கொண்டு ஒரு அரை மணி நேரம் நரகத்துல உங்களை வைத்தா நீங்க எப்படி இருக்கும்? 6 மணி நேரம் நரகத்தில் வைப்பது அவ்வளவுதான். நீங்க மனம் திரும்பி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவீங்க. மனதில் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ நீங்க செய்ய வேண்டிய வேலை தேவனுக்காக பரிசுத்தமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள வந்துடும். தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கை, பரிசுத்தமாக வாழ, பரிசுத்தமான ஒரு ஜீவி நீங்க வாழ்வீங்க. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ. ஆனா தேவன் அப்படி செய்வதில்லை. ஆனால் தேவன் அப்படி செய்வதில்லை. நீங்க பத்திரிக்கை நீங்க வாசிக்கிறீங்க, நீங்கள் பத்திரிகைகளை வாசிக்க அதை நம்புகிறீங்க. அதை நம்புகிறீர்கள். ஆனா தேவன் எழுதப்பட்ட வார்த்தைகள், ஆனால் தேவன் எழுதப்பட்ட வார்த்தை, ஜீவன உள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தையை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. இந்த வார்த்தையை நம்ப மாட்டீங்க. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க. விசுவாசிக்க மாட்டீங்க. இயேசு அதுதான் சொல்லுகிறார். இயேசு அதுவே சொல்லுகிறார். அந்த அழுகை பற்கடிப்பு உண்டாகும் இயேசு சொல்லுகிறார். அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த இடம் பயங்கரமான இடம். அந்த இடம் பயங்கரமான, அந்த பூச்சிகள் சாவதில்லை. புழுக்கள் உன் போர்வன் சொல்லப்பட்டிருக்கிறது. போர்வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பும் போது